சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம்ஷ பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யத அத்புதரூப முத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் நரசிம்ஹாவதாரத்தை வர்ணிக்கும் போது இவ்வாறு பாடுகிறார். பகவான் இந்த அவதாரத்தை எடுத்தது 2 பயன்களுக்காகவாம். ஒன்று, உலகத்தில் எல்லா பொருள்களுக்குள்ளும் தான் இருக்கிறேன் என்று காட்ட வேண்டும். பகவானை வர்ணிக்கும் போது ஆங்கிலத்திலே ஒரு சொல் உண்டு, ஆம்னிப்ரெசன்ட் என்று தெரிவிப்பார்கள். அதாவது எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார், அனைத்து பொருள்களுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார், கண்ணன் அனைத்துக்குள்ளும் உள்ளார் என்று ஒரு கருத்தை நிலைநாட்ட வேண்டும். அதற்காகத்தான் பிரஹ்லாதன் காட்டின தூணிலிருந்து புறப்பட்டார். அதே போல தன்னுடைய பக்தன் சொன்ன வார்த்தை பொய்யாக போவதை பகவானால் பொறுக்க முடியாது. கண்டிப்பாக அவன் எந்த தூணை கை காட்டினானோ அந்த தூணிலிருந்து வெளியே வந்தால்தானே பிரஹ்லாதனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கும். அதனால அந்த தூணிலிருந்தே நரசிம்மமாக அதிருஷ்யத அத்புத ரூப முத்வஹன், மிக அற்புதமான, இதற்கு முன் பார்க்கப்படாத ஒரு உருவம், மனிதனும் சிங்கமும் கலந்த ஒரு பிராணியை இதற்கு முன்னாலும் யாரும் கண்டதில்லை, பின்னாலும் கண்டதில்லை, அப்படி தோன்றினார் என்று சுகாச்சாரியர் வர்ணிக்கிறார். அன்றைக்கு ஒரு நாள் எப்படி பிரஹ்லாதன் வார்த்தையை மெய்யாக்குவதற்காக பகவான் தோன்றினாரோ அதே போல யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கிற பெயரோடு பிரம்மா பிரார்த்தித்த பிரார்த்தனைக்கு இணங்க அவர் கேட்டது போலேயே ஓடி வந்து சேத்துவாக அணையாக படுத்து கொண்டு அந்த பிரம்மா செய்து வந்த யாகத்தை சரஸ்வதி தேவியிடத்திலிருந்து பகவான் ரட்சித்து கொடுத்தார். அந்த திவ்யதேசம் திருவெஹா என்கிற திவ்யதேசத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். பகவானுக்கு யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று திருநாமம். சயன திருக்கோலத்திலே ஒரு கையை தன் தலைக்கு அணையாக வைத்து மற்றொரு கையாலே நமக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டு பகவான் இருக்கிறார். மூலவரையும் உற்சவரையும் சேவித்துக் கொண்டோம். அதற்கடுத்ததாக பிரதட்சணமாக வந்தோம் என்றால் முதலில் தாயாருடைய சந்நிதியை அடைகிறோம். கோமளவல்லி தாயார் என்று தாயாருக்கு திருநாமம். கோமளம் அப்படின்னாலே மிகவும் மென்மையானது, மிருதுவானது, ரொம்ப சுகுமாரமானது என்று பொருள். பிராட்டியினுடைய திருமேனி எவ்வளவு மென்மையானதாக இருக்கும். பார்க்கடலிலிருந்து பிறந்தவள், அவளுக்கு கனத்து ஒரு அடிய முள்ளுக்கு மேலோ கல்லுக்கு மேலோ வைத்து பழக்கமே கிடையாது. சீதையை பற்றி ராமாயணத்தில் வால்மீகி தெரிவிக்கிறார். சீதையனுடைய திருமேனி எவ்வளவு மென்மையானதென்றால் அவளுக்கு ஆபரணங்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். அதற்கென்று பல தோழிகள் இருப்பார்கள் அல்லவா. சீதை நீராடி விட்டு வந்தவுடனே அவளை நாற்காலியில் ஆசனத்தில் அமர வைத்து விட்டு இந்த பக்கம் பார்த்தா அவகிட்ட நிறைய ஆபரணங்கள், காதுல போட்டுக்கிறதுக்கு ஒரு 30 விதமான தோடுகள், மேல கண்ணுல மூக்குல போட்டுக்கிறதுக்கு ஒரு 40 விதமான மூக்குத்தி, ஹாரங்கள் ஒரு 20 விதம், காலுக்கு ஒரு 40 விதமான ஆபரணம். இதெல்லாம் ராணி தானே, பெரிய ராஜகுமாரி, எத்தனையோ விதமான ஆபரணங்கள் இருக்கும். இதில் எதை இவளுக்கு சாத்தலாம் என்று தோழிகள் எல்லாம் முடிவெடுக்கணுமோ இல்லையோ. என்ன செய்வார்களாம், இந்த பக்கம் ஒரு ஹாரத்தை பார்த்துட்டு இவளுடைய கழுத்தை பார்த்துட்டு இந்த கழுத்துக்கு சரியான ஹாரம் எதுவா இருக்கும்னு தேர்ந்தெடுப்பார்களாம். அதை தேர்ந்தெடுத்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இத்தனை பேர் கண்ணு சீதையினுடைய கழுத்துல பட்டிருக்கமோ இல்லையோ, கழுத்து செவந்து போயிடுமா. ஹாரத்தை அணிவிக்கவே வேண்டாம், ஹாரத்தை தாங்கினதனால் கன்னி போகவில்லை, இத்தனை பேர் கண்ணு பட்டதோ இல்லையோ அதற்கே சீதையினுடைய திருமேனி கன்னி போய் விடுமாம். அவ்வளவு சுகுமாரமானவள் சீதை. வடிவினையில்லா மலர்மகள், மெற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி, கூசி பிடிக்கும் மெல்லடின்னு தெரிவிப்பார்கள். அந்த சீதையும் கூட ராமனுடைய திருவடிகளை தொட வேண்டும் என்றால் ரொம்ப பயந்து பயந்து தொடுவாளாம். அப்படி கோமளவல்லி, கோமளம்னு சொன்னாலே அழகுன்னு ஒரு பொருள், அது ரொம்ப மென்மையானது என்று ஒரு பொருள். அப்படி ஒரு கொடி போல மென்மையாக மெல்லிய திருமேனியோடு தாயார் காட்சி கொடுக்கிறாள். அபயஹஸ்தம் ஒரு கையிலே, மற்றொரு கையால் தன் திருவடியை காட்டிக்கொண்டு
கோமளவல்லி தாயார் பகவானுக்கு பொருத்தமான மகிழ்ச்சியாக உற்சவமூர்த்தியும் இந்த கோமளவல்லி தாயார் உற்சவரையும் சேர்த்து சேவிச்சோம்னால் அப்படியே ஒருவருக்கொருவர் இட்டு பிறந்தாதை போலவே இருக்கும். அப்படி அங்க அடையாளங்களிலும் சரி, பெருமையிலும் சரி, குணங்களிலும் சரி, ஒற்றுமையோடு இருவரையும் இங்கு நாம் சேவித்துக் கொள்ளலாம். அது தாயார் சன்னதி. அப்படியே பிரதட்சணமா வரும்போது பகவானுடைய விமானத்தை தரிசிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பெயர். இந்த ஊர் திவ்யதேசத்து விமானத்துக்கு வேதசார விமானம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வேதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய தேறிய பொருள் என்ன? ஒரு கரும்பு இருக்கு. கரும்பு அப்படியே சாப்பிட்டாலே இனிமையா தான் இருக்க போறது. ஆனா அதுல உண்மையான இனிமை எங்க இருக்கு? கரும்பினுடைய வேர் பகுதியில இனிமை கிடையாது, அதை வெட்டிடுவா. தோகை பகுதியில் இனிமை கிடையாது, அதையும் வெட்டிடுவா. நடுவுல கண்ணு கண்ணா இருக்கும் இல்லையோ, அதுக்கு மட்டும்தான் இனிமை உண்டு. அதையும் ஒரு எந்திரத்துல கொடுத்து அதை பிழிஞ்சு ஷாரா எடுத்தோம்னா அதுதானே உண்மையான தித்திப்பு உடைய பொருள். அதை போல வேதத்துல தேவையில்லாத சில பொருட்கள் இந்த உலகத்திலேயே எப்படி நன்றாக வாழலாம் என்பதற்கும் அறிவுரைகள் இருக்கின்றன இல்லையோ, அதெல்லாம் அசாரம், தேவையற்ற பகுதி. அதனால் அசாரமானதை கழித்துவிட்டு வேதத்தின் சாரமான பகுதி என்ன? பகவான் ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள். அவனை அடைவது ஒன்றே புருஷார்த்தம். இந்த ஜீவாத்மா அவனுக்கே தொண்டன். அதனால் அவனுக்கு கைங்கரியம் செய்வதுதான் இலக்கு. அவனை அடைவதற்கு அவனேதான் வழி. நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப் படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1 2 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இவரைத்தான் தேவப்பெருமாளாக காஞ்சிபுரத்தில் சேவிக்க போறோம். அவர் தோன்ற வேண்டும்னா பிரம்மாவனுடைய யாகம் முடியும் போது வரதராஜ பெருமாள் தோன்றுகிறார். யாகத்தை முடிக்க விடாமல் சரஸ்வதி தடுத்த போது வேகாசேது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பிறக்கிறார். அப்ப அவரை காண்பதற்கு அவரேதானே வழியாக இருக்கிறார். அது பகவானுடைய ஒரு உண்மையான பண்பு. அவரை அடைவதற்கு தானே உபாயம். நெறிவாசல் தானேயாய் நின்றானை என்று ஆழ்வாருடைய பாசுரம். நெறின்னு சொன்னா மார்க்கம், வழி. வாசல்னு சொன்னா அடைய வேண்டிய இடம். ரெண்டுமாகவும் தானே இருக்காராம். நாம் அடைய வேண்டியது பகவானைத்தான். அந்த பகவானை அடைவதற்கான வழி என்ன? வேறு யார் காலிலும் விழுந்து பிரயோஜனம் கிடையாது. அவர் திருவடிகளைத்தான் பற்ற வேண்டும். உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்று சரணாகதி தான் செய்ய வேண்டும். அப்படி பகவான் வேதத்தின் சாரமான விமானத்துக்கு கீழே இருக்கார். வேதத்தின் சாரம்னு சொன்னால் உபனிஷத்துக்கள்னு கொள்ளலாம். வேதத்தின் சாரம் என்றால் ரகசியத்ரயம், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இவைதான் சரணாகதியை போதிக்கின்றன. அப்படி வேதசார விமானம். வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யஹா என்று பகவான் கீதையிலே தெரிவிக்கிறார். வேதங்கள் அனைத்துமே பகவானை பற்றித்தான் சொல்லுகின்றன. ஆனால் நேரடியாக சொல்லாமல் மறைத்து சொல்லுகின்றன. சில பகுதிகள் தான் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றன. அதனால வேதசாரமான விமானத்துக்கு கீழே பகவான் இங்கு காட்சி அளிக்கிறார். யதோக்தகாரி என்று பகவானுக்கு திருநாமம். இந்த ஊரினுடைய புஷ்கரணி மிகவும் முக்கியமானது. பெருமான சேவித்துக் கொண்டோம், உற்சவரை சேவித்தோம், தாயார சேவிச்சோம், விமான சேவிச்சாச்சு. இன்னும் ஒரு பகுதி இருக்க. தீர்த்தம் என்ன? இந்த ஊர் புஷ்கரணி எதுன்னு கேட்டால் பொய்கை புஷ்கரணி என்று புஷ்கரணிக்கு திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பொய்கைங்கிற வார்த்தை எங்கேயோ கேட்டிருக்கேளோ இல்லையோ, ஆழ்வார்களுக்குள்ளே முதல் ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வார் என்று திருநாமம். ஐப்பசி மாசத்திலே திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தார். ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர். எப்புவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்னு சிறப்பால் என்று மணவாள மாமனிகள் பாடுகிறார். முதல் ஆழ்வார்கள். மற்ற எல்லா ஆழ்வார்களுக்கும் முன்னால் இவர்கள் தான் பிறந்தார்கள். அவர்களுக்குள்ள முதல் ஆழ்வார் யாரு? பொய்கை ஆழ்வார் தானே. அவர் அவதரித்த திருத்தலமே இதுதான். காஞ்சிபுரத்தில் திருவெக்காவுக்கு அருகில இருக்கக்கூடிய புஷ்கரணி. அந்த புஷ்கரணியிலிருந்து தான் பொய்கை ஆழ்வார் பிறந்ததே. துலாயாம் ஸ்ரவணே ஜாதம்
காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாத் துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோ யோகினம் ஆஸ்ரயே. சம்ஸ்கிருதத்துல சரோ யோகி, சரஹா சரஸ்ன்னு சொன்னா பொய்கைன்னு அர்த்தம். சரோ யோகி பொய்கை ஆழ்வார் என்று அவருக்கு திருநாமம். பாஞ்சஜன்யம் பகவானுடைய சங்கம் இருக்கே, அந்த சங்கத்தின் அம்சமாகவே பிறந்தார். துலா மாசம் ஐப்பசி மாசத்திலே ஸ்ரவணம் திருவோண நட்சத்திரத்திலே காஞ்சிபுரத்திலே காஞ்சன வாரிஜாத் அழகான இந்த பொய்கை தாமரை குளத்திலிருந்து வந்து பிறந்தார் பொய்கையாழ்வார். அவர்தான் முதலில் தமிழில் பாசுரம் பாடினவர். அதுக்கு முன்னாடி பார்த்தோமே வேதசார விமானம். விமானம் என்னது? வேதத்தின் சாரம் இதுதான்னு காட்டி கொடுக்கிறது. ஆனா தமிழ் வேதம் அப்போது கிடையாது, சம்ஸ்கிருத வேதம் மட்டும்தான். அதனால என்ன சுவாமி கெட்டு போச்சுன்னால், ஒரு கண்ணை மூடிண்டு அடுத்த ஒரு நாளைக்கு இருந்து பாருங்களேன். 2 கண் இருந்தால் தானே எல்லா காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியாது. இப்படி ஒரு கண்ணை மூடிண்டே வேலை பார்க்க போனா எப்படி இருக்குமோ அதை போலத்தான் ஒரே ஒரு வேதத்தை கொண்டு பகவானை புரிந்து கொள்ள முயற்சிப்பது. சம்ஸ்கிருத வேதத்தை மட்டும் கொண்டு முழுவதுமாக புரிந்து கொள்ளவே முடியாது. தமிழ் வேதமும் வேண்டும். அதுல முதலில் பாடியவர் பொய்கையாழ்வார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று தொடங்கி முதல் திருவந்தாதின்னு 100 பாசுரங்கள் பாடினார். இந்த கதையெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கோம். அவர் ஏன் பாடினார், ஏன் விளக்கேத்தினார் எல்லாம் திருக்கோவலூர் சரித்திரத்துல பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம். 3 ஆழ்வார்களும் மிருகண்டு முனிவருடைய இடைகளிலே சேர்ந்தார்கள். அங்கு திருவிக்கிர பெருமான் ஆயனாரும் வந்து சேர்ந்தார். யார் வந்திருக்கான்னு தெரியல, ஒரே ஈடிபாடா இருக்கு. 2 பேர் பொய்கையாழ்வார் புதத்தாழ்வார் விளக்கேற்றினார்கள். பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பாடினார். அந்த மூவருக்குள் முதல் ஆழ்வார் இங்குதான் பொய்கையாழ்வார் அவதரித்தார். அப்ப பகவான் பிறந்த ஊர் என்று ஒரு ஏற்றம், பொய்கையாழ்வாரும் அவதரித்த திருத்தலம் என்று மற்றொன்று. 2 சேர்த்தாரோல்ய வருத்தும் புறவிருள் மாத்த நம் பொய்கைப்பிரான் எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத் திரித்து அந்நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமனி ராமானுஷன் என்று திருவரங்கத்தமுதனார் பாடுகிறார். ராமானுஷருக்கு பொய்கையாழ்வார் திருவடிகள்ல அவ்வளவு பக்தி உண்டாம். அப்படி என்ன சாமி அவர் காரியம் பண்ணார்னால், வருத்தும் புற இருள் மாற்ற. நம்முடக்கு ஒரு பெரிய இருட்டு இருக்கு. இருட்டுனா வெளி இருட்டை பத்தி சொல்லவில்லை ஆழ்வார். அறிவின்மை என்கிற இருட்டு உலக விஷயங்களில் நம்மை திரும்ப திரும்ப ஈடுபடுத்துகிறதோ இல்லையோ, அதைத்தான் புற இருள்னு சொல்றார். புற இருள்னா வெளியில இருக்கிற இருட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. வெளியில் இருக்கும் பொருள்களில் ஈடுபட வைக்கக்கூடிய உள்ளிருட்டு. பொருட்கள் வெளியே இருக்கின்றன. கை கண்ணு காது மூக்கை கொண்டு எதையெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ சுவைக்கிறோமோ அதெல்லாம் வெளியில் இருக்கு. அந்த வெளியில் இருக்கும் பொருள்களையே திரும்ப திரும்ப ஆசைப்பட வைக்கக்கூடியது எது? உள்ள இருக்கிற ஒரு இருட்டு, அறிவின்மை என்கிற இருட்டு. அது என்ன பண்றது? வருத்தும். நமக்கு திரும்ப திரும்ப துன்பத்தை மட்டும்தான் கொடுக்குமே தவிர இந்த இருட்டு அஜ்ஞானத்தால ஒரு நன்மை வந்தது கிடையாது. அறிவின்மை என்னைக்கான நல்லது பண்ணுமா? இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. பிளிஸ்னா இங்கேயே ஒன்றும் தெரியாமனா ஆனந்தமா இருக்கலாமே தவிர சம்சாரம் சும்மா விடாது. கண்டிப்பா துன்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஞானம்தான் உண்மையான ஆனந்தத்துக்கான வழி. ஞானான் மோக்ஷா பிரம்ம வேத பிரம்மைவ பவதி பிரம்மவித் ஆப்னோதி பரம். எங்கு வேதத்துல சொன்னாலும் ஞானத்தால் தான் முக்தின்னு சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அந்த வருத்தும் புறையிருள் மாற்ற அந்த அறிவின்மை போவதற்காக எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி. எப்பவுமே விளக்கேத்தரச்சே ஒரு ரகசியம் சொல்லி கொடுப்பா. ஒரே ஒரு திரியை மட்டும் எடுத்து திரிச்சு ஏத்தி விட்டீங்கன்னா சுமாரா எரியும். அது அவ்வளவா காத்தெல்லாம் அடிச்சா தாங்காது. 2 திரியை எடுத்து 2ஐயும் சேர்த்து போட்டு திரிச்சுட்டு விளக்கேத்தி பாருங்க, ரொம்ப நன்னா திகு நன்னா எரியும். அதைத்தான் பொய்கையாழ்வார் பண்ணாராம். ஒரு பக்கம் மறையின் குருத்தின் பொருள், மறையின் குருத்து வேதத்தின் முடிவு வேதாந்தம். வேதசார விமானம்னு பார்த்தோமே, அது வேதம் சொல்லக்கூடிய கருத்து. அதை இனிமே சம்ஸ்கிருதத்தில் சொல்லி பிரயோஜனம் இல்லை, சிலருக்கு மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அனைவருக்காகவும் பொதுவாக அனைவரும் கடைபிடிக்கும்படி சொல்ல வேண்டும், தமிழில் கொடுக்க வேண்டும். அப்ப செந்தமிழ் தன்னையும் கூட்டி வேதத்தினுடைய சாரமான பொருள் அழகான செம்மை மிகுந்த தமிழ்மொழி 2ஐயும் சேர்த்து 2 திரிகளை போட்டு செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்து அந்நெறித்த திருவிளக்கு. இன்னைக்கோ ஒரு நாள் எரித்தாரே அந்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமனி ராமானுஷன். அதை எப்ப தன்னுடைய திருவுள்ளத்துல ராமானுஷர் கொண்டிருக்கிறாரோ பரமன்
அவருக்கு நிகரா வேறொருத்தர் கிடையாது. பொய்கையாழ்வாருடைய உபதேசங்களை நன்றாக மனதிலே தேக்கினவர் ராமானுஷர் என்று திருவரங்கத்தமுதனார் பாடுகிறார். அந்த பொய்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம், அவதார மண்டபமே இந்த குளத்துக்கு அருகிலேயே இருக்கிறது. அவர் இந்த திவ்யதேசத்தை பற்றி பாசுரமும் பாடியிருக்கிறார். இவர் காலடி வைக்கவேதான் மற்ற அனைத்து ஆழ்வார்களும் பிறந்து தமிழ் பாசுரங்களை பாடினார்கள். அவர் அவதரித்த திருத்தலம் என்பது மற்றொரு பெருமை. இன்னும் பெருமைகள் இந்த திவ்யதேசத்துக்கு உண்டு. மற்ற ஆழ்வார்களின் அனுபவங்களையும் தொடர்ந்து அனுபவிப்போம்.